உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், உங்களை சரண் சார் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். லிட்டில் ஃப்ரெண்ட், உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. உங்க வீடு உங்களுக்காக மட்டும்தான். பி ஹாப்பி. இந்த சென்னையில 2 பேர் சம்பாதிச்சாலே பத்தாது. ஒருத்தி சம்பாத்தியத்துல சீதா எப்படிதான் சமாளிக்கிறாளோ. இப்போ உன் ஸ்கூலுக்கு ஃபீஸ், சாப்பிட்ற செலவு, அப்புறம் நீ விளையாடுறதுக்கு பொம்மை, இதெல்லாம் எப்படி வருது சொல்லு? உன் அம்மா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கம்மா. எல்லாரையும் ரைமிங் வேர்ட்ஸ் படிச்சிட்டு வர சொன்னேன்ல, எல்லாரும் படிச்சிட்டு வந்தீங்களா? ஓகே, இப்ப பார்க்கலாம். கேட், hat, வெரி குட். பால், call, வெரி குட். பேக்கரி, சிரி. yes ma'am. Come on, tell me. Ma'am, What happened? Bakery. Tell me the rhyming. சம்பளம். Silence. சம்பளம் அப்படின்னா salary. Bakery, salary. ஓ, உனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல வரலையா? குட். நெக்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல சொல்லு, சரியா? புக். மேம், என்னாச்சு? எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஒருவேளை இது பசியா கூட இருக்கலாம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு போலாம். யூ டெல் மீ. புக், ஹுக். வெரி குட். சிட். ராம், ராம், எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப லக்கி டே. அட்வான்ஸ் salary கொடுக்கறதுக்கு பாஸ் ஒத்துக்கிட்டாரு. ஹே, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் இல்லனா இந்த அட்வான்ஸ் salary எனக்கு கிடைச்சிருக்காது. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட நீங்க போய் பாஸ்க்கு ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. salary அட்வான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, ரெண்ட் ஹவுஸ் தேடுற வேலையை கூட இல்லாம பண்ணிட்டாரு அவரு. அப்படியெல்லாம் தேடாம இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம தேடி தான் ஆகணும். என்னோட சேலரிய வச்சு தான் இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு 4ல இருந்து 5 லட்சம் தான் கிடைக்கும். அதை வச்சு என்னால எப்படி கடனை தீர்க்க முடியும்? இப்படி நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுத்தா எப்படி? நினைச்சதை விட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே வருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு ராம். இப்ப இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கடனை அடைக்கிறேன். கடல்ல மூழ்கிறவங்களுக்கு ஒரு சின்ன படகு கிடைச்சா கூட நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸ்டே காம். அப்படியா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும்ல? எனக்கா? வாழ்க்கையில நடக்கிற ஒரு கசப்பான விஷயத்துல இருந்து முன்னுக்கு போறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சான்ஸ் கிடைச்சா லைஃப பத்தி ஒரு பாடமே எடுப்பாங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. டென்ஷன் ஆகாத, எல்லாத்துக்கும் அமைதியா இருன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க லைஃப பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. உங்க லக்கி டேவை பத்தி நம்ம பேசுவோம். பேச்ச மாத்தாதீங்க ராம். இந்த தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட இந்த லக்கி டேல நான் சொன்னதெல்லாமே எனக்கு நடக்க போகுது. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. வயிறு வலி சரியாயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரமா சரியா போச்சா? ஏய், பாட்டி நீயும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா? அதான் அம்மா பண்ண கஷாயம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் என் வயிறு வலி உடனே சரியாயிடுச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. ஆரம்பத்துல நான் உங்க தாத்தா பொய் சொல்றாருன்னு நினைச்சு கடவுள் முன்னாடி தோப்புக்கரணை போட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க தாத்தா சரியான மறதி கேஸ்ன்னு. உங்க தாத்தா தான் மறதிக்கு பிராண்ட் அம்பாசிடர். உன் பாட்டி என்கிட்ட ரொம்ப விளையாடுறா. அத பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கா? அப்படின்னா பொய் சொன்னா தோப்பு காரணம் போடணுமா? கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, அதுக்குதான். இல்லனா இல்லனா
கடவுள் கண்ணை குத்திடுவாரு. ஒருவேளை உன் மூர்த்தி தாத்தா பொய் சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் கண்ணு 2 போயிருக்கும். கடவுள் கிட்ட சாரி கேட்டா நம்மள எதுவும் பண்ண மாட்டாரா? கண்ணம்மா, நீ உண்மையே சொல்லு. உனக்கு உண்மையாவே வயிற்று வலி போயிடுச்சா? என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. தங்கம், நான் போய் துணியை காய போட்டு வந்துடுறேன். ம். சாமி, என் கண்ணு குத்திராத. நான் என் சீத்தம்மாக்காக தான் போய் சொன்னேன், அவ்வளவுதான். என்ன தவிர என் சீத்தம்மாக்கு உதவி பண்ண யாரு இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு நான் செஞ்சுட்டு வந்த வேலைய பார்த்து சீத்தம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் சாமி. நம்ம வெண்டாஸ பத்தி உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? அது எல்லாரையும் தெரியும் சார். எல்லாரையும் தெரியுமா, சிலரை தெரியுமா? எனக்கு சிலரை தான் தெரியும் சார். ஓகே, சிலரை தெரியல உங்களுக்கு. அந்த சிலரோட டீடைல கொடுக்குறீங்களா எனக்கு? ஆன்சர் மீ. சார், இதை பத்தி எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை சார். இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் பாதிக்கு மேல ஃபேக். ஏதேதோ பேர்லலாம் பிசினஸ் நடக்குது சார். சார், எல்லா வெண்டர்ஸையும் இம்மீடியட்டா நான் கேன்சல் பண்றேன். இதுக்கப்புறம் இத நீங்க தான் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. அவுட். ஹலோ. ஹலோ அப்பா. சொல்லுமா சீதா. சிரி ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? வந்தாச்சுமா. இப்பதான் விளையாடுறதுக்கு போயிருக்கா. கூப்பிட்டுமாமா? இல்ல வேண்டாப்பா. வந்ததும் ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லம்மா, வயிற்று வலின்னு சொன்னா. வயிறு வலியா? அவளோட பாட்டி அவளுக்கு கஷாயம் செஞ்சு கொடுத்தாமா. அவ நல்லாதான் இருக்கா. உடனே விளையாட போயிட்டா. ரொம்ப வலிக்குதுன்னு ஏதாவது சொன்னாளா? இப்ப நல்லா தாமா இருக்கா. நீ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வாமா. சரிங்கப்பா. சரிம்மா. வயிற்று வலியா? அம்மா தான் கஷாயம் போட்டு கொடுத்துருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருக்கிறதால கரெக்டா இருக்கு. இல்லனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும்னு தெரியுது. அப்புறம் ஏன் அவங்கள விட்டுட்டு வரணும்? நீங்க வீடை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் உங்க கூட வருவாங்களா? இல்ல இப்போ அவங்க இருக்கிற தைரியத்துல தானே நீங்க சிறிய விட்டுட்டு வெளியே வரீங்க. ஒருவேளை வீட்டை காலி பண்ணிட்டா அப்போ நம்ம லைஃப கூட மாத்திக்க வேண்டியதுதான். நம்ம அங்கேயே தான் இருப்போம்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கூட அவங்களே வர சொல்லி கட்டாயப்படுத்தவும் முடியாது. நானும் சரியும் தனியா வாழ்ந்து தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? இவ்ளோ சின்ன வயசுல அவ எப்படிங்க தனியா இருப்பா? அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும். சில சமயம் சில விஷயங்களை நாம தாங்கிதான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.